பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அட்சய திருதியா ஆஃபர். சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை. திருக்குறள் அதிகாரம் வலியறிதல். குறள் எண் 476. நுனிக்கொம்பர் ஏறினார் அது இறந்து ஊக்கின் உயிருக்கு இறுதியாகிவிடும். மரத்தின் உச்சிக்கு ஏறியவர் அதையும் தாண்ட முயன்றால் உயிருக்கே ஆபத்து. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. டில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கார். அவர் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அது புதிய மதுபான கொள்கைன்னு சொல்லிட்டு டெல்லியில் உங்களுக்கு மதுபானம் விற்கப்படுது. அதற்கு மது விற்பனை உற்பத்தி நிறுவனங்களுக்கு சாதகமாக ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தெலுங்கானாவில் முன்னாள் முதலமைச்சருடைய மகள் கவிதால் ஆரம்பித்து டெல்லியில் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் ஏகப்பட்ட கைதுகள் நடந்தது. அதுலேயே ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தவங்கெல்லாம் கைதானாங்க. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் பரிமாற்றம் நடந்திருக்கிறது. அதனால் ஆம் ஆத்மி கட்சி பலனடைந்திருக்கிறது. கோவா உள்ளிட்ட சட்டமன்ற தேர்தல்கள் அந்த பணம் செலவழிக்கப்பட்டிருக்குன்னு அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு. அதில் இல்லை, நீங்கள் எங்கள்கிட்ட இது வரைக்கும் ஒரு பைசா கூட நீங்கள் பறிமுதல் பண்ணல, சும்மா குற்றச்சாட்டு சொன்னா ஆச்சா அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சி பதில் சொல்லியிருக்கு. அவங்க அந்த வாத பிரதிவாதங்கள் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இன்றைக்கி நடந்த விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக நாம் புரிஞ்சிக்க வேண்டியது, என்னுடைய நிலைப்பாடு தினமலரை நான் வேலை பார்த்த காலத்துலேருந்து ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்குது. இந்த மாதிரியான கைதுகள் என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதை மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் கைதில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஜெயலலிதா கைதானாங்க, லாலு பிரசாத் கைதானார், அரவிந்த் கெஜ்ரிவால் கைதானார், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைதானார், தமிழ்நாட்டில் செல்வாக்கு மிக்கிறவார் அந்த நம்ம ஒரு செந்தில் பாலாஜி கைதானார், இதுக்கு முன்னாடி ராசா கைதானார், கனிமொழி கைதானார். இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைலில் இருக்கிறவங்கலாம் விசாரணை கைதிலாம் கைதாகும்போது என்னன்னா, அந்த வழக்கில் எந்த பெரிய மாற்றமும் நடக்காது. ஆனால் ஏப்பா அவங்களே கைது பண்ணிட்டாங்கப்பா, ஆனானப்பட்ட ஜெயலலிதாவே உள்ளே வச்சிட்டாங்க, ஆனானப்பட்ட ராசாவே ஜெயிலுக்கு போயிட்டார், செந்தில் பாலாஜி பார் என்ன வரத்து வந்தார், இப்போ எங்கே இருக்கார் பார் அப்படின்னு இந்த ஹை ப்ரொஃபைலில் இருந்தவங்க எல்லாமே ஜெயிலுக்கு போனது மூலமாக சாமானிய மக்களுக்கு எல்லாரும் ஒன்று தான் சட்டத்தின் முன்னாடி அப்படிங்கிற ஒரு பிம்பமும், எல்லாருமே கைது செய்யப்படலாம், ஒரு பிரச்சனைனா எல்லோரும் தப்பிச்சு போயிட முடியாது, நம்ம மாட்டு பண்ணிட்டு போயிடலாங்கிற முடியாது, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீதி கிடைக்க, தண்டனை கிடைக்கிறது இல்லை. விசாரணை கைதியாக அவர்கள் சிறை செல்வதே ஒரு பெரிய தண்டனையாக மக்கள் மத்தியில் பார்க்கப்பட்ட ஒரு பெரிய ஆறுதல் அளிக்கும். அதை தவிர வேறு எதுவும் பலன் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரியான ஒயிட் காலர் கிரைம்களில் அது 2G கேஸில் ஏலத்தில் வந்த ஒரு பிரச்சனையோ, இல்லை இந்த மாதிரி மதுபான கொள்கையில் பாலிசி டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்த விஷயமோ, இது மாதிரி விஷயங்களில் கையிலேருந்து காசு கொடுத்து கையிலேருந்து காசு வாங்கினாங்க. 2G கேஸில் திரு ராசா கூட அதான் சொன்னார், 100 ரூபாயாவது எனக்கு வந்துச்சா, நான் வாங்கினதா எங்கேயா குற்றச்சாட்டு இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதனால தான் 1,75,000 கோடி ரூபா லாஸ்ன்னு ஒரு பக்கம், 35,000 கோடி ரூபா லாஸ்ன்னு ஒரு பக்கம், ஜீரோ லாஸ்ன்னு ஒரு பக்கம் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருந்தது ஒடிச்சு பார்த்தோம். அது என்ன காரணம்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒயிட் காலர் கிரைமில் நீங்கள் சாதாரணமாக ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதெல்லாம் செயல்படுற விதமே வேறு. இப்போ ஒரு கொலை நடந்துச்சு, ஒரு பாலியல் வன்புணர்ச்சி நடந்துச்சு, ஒரு கஞ்சா விற்பனை நடந்துச்சுன்னா அங்கேருந்து பறிமுதல் பண்ணுறாங்க, இவருடைய கார்லேருந்து பறிமுதல் பண்ணோம், இவருடைய வீட்டிலேருந்து பறிமுதல் பண்ணோம் அப்படின்னு கஞ்சா பறிமுதல் பண்ணாங்கன்னா அதில் ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஒரு ஏலம் விட்டார், அந்த ஏலம் சாதகமான ஆளுக்கு விட்டார்னு ப்ரூவ் பண்ணுறதோ, இந்த பாலிசி புதுசாக அவர் எடுத்தார், இந்த பாலிசி எடுத்ததே அந்த மதுபான நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குனோ ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தில் என்ன இருக்குன்னா, நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரூஃப்களை எடுக்கிறத தவிர வேறு எந்த விஷயமும் புதுசாக பண்ண முடியாது. அது ஏற்கனவே அவங்க டேம்பர் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் க்ரைம் பண்ணுறவங்க பார்த்தீங்க, இந்த மாதிரியான ஒயிட் காலர் க்ரைம் பண்ணுறவங்கலாம் ஜெயிலில் இருக்கிற மூலமாக ஜெயிலேருந்து வெளியே விட்டிங்கன்னு என்ன ஆயிரும், வெளியே விட்டால் எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க, எல்லாத்தையும் அப்படிலாம் ஒன்றுமே நடக்க போகிறல. அவங்கெல்லாம் இன்னுமா மாற்றாமல் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஏதாவது செய்திருந்தால், திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஏதாவது செய்திருந்தால், அவர் எல்லா ஆதாரங்களையும் ஆவணங்களையும் அப்படியே வீட்டில் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய
டெக்னிக்கல் திங்ஸை அவங்களுக்கு கம்ப்யூட்டர் மாதிரியான லேப்டாப் மாதிரியான டேட்டா கார்டு மாதிரியான சிம் கார்டு மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ரெட்ரைவ் பண்ணி அவங்க ஏற்கனவே அளித்த விஷயங்கள்லாம் ரெட்ரைவ் பண்ணி அதுலேருந்து ஏதாவது 1-2 மீட்டாக தான் உண்டே தவிர மற்றபடி வந்து அதுலேருந்து எதுவும் மீட்கிறதுக்கு முடியாது. சாட்சிகள் வந்து உள்ளே எவ்வளோ வச்சு நீங்கள் 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட்டே கொடுத்தா கூட அவர்கள்ட்ட வந்து எந்த விஷயமும் கறக்க முடியாது. நம்ம பார்த்துருக்கோம் திரு ஜாஃபர் சாதிக்குடைய வழக்கில் வந்து இவங்க போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சொன்னாங்க, இந்த மாதிரி 2 ஐஃபோனு வாங்கி 2 சிம் கார்டை வாங்கி சென்னையில் வந்து நேப்பியர் பிரிட்ஜுக்கிட்ட தூக்கி எறிஞ்சு போட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி அவர்கள் ஏதேனும் ஆதாரங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் எப்பயோ அழிச்சிருப்பாங்க. அப்போ வந்து அந்த அழிச்ச ஆதாரங்களை ரிட்ரைவ் பண்ணி எடுத்து எதாவது பண்ண முடிஞ்சதே தவிர மற்றபடி சாட்சியங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதாவது சொன்னாலே தவிர வேறு ஏதாவது கைது மூலமாக இவங்க வந்து 1 மாதம் இல்லை 1 வருஷம் இல்லை. நம்ம செந்தில் பாலாஜிலாம் கிட்டத்தட்ட 1 வருஷமாக உள்ளே இருக்கிறார். அதனால் ஏதாவது பலன் கிடைச்சோம். அவர் மாட்டு அசரவே மாட்டார், அழுத்தமாக இருப்பார், அவர்கிட்ட வந்து எதுவும் கறக்க முடியாது. எது கேட்டாலும் தெரியாதுங்கன்னு சொல்ல போகிறார், ஞாபகம் சொல்ல போகிறார், லாயர்கிட்ட கேட்கணும்னு சொல்ல போகிறாரு, ஆடிட்டரை கேட்கணும்னு சொல்ல போகிறாரு. ஆமாங்க நான் அப்படி காசு அடிச்சேங்க இவ்வளோ பண்ணேன்னு சொல்ல போகிறாரா? ஒரு நாளும் சொல்ல போகிறது கிடையாது. அவருக்கு சற்றும் சளைக்காத அழுத்தம் கொண்டவர் வந்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால். அவரும் எதுவும் சொல்ல அவருக்கு வந்து என்ன மாதிரியான சண்டை நம்ம பண்ணுறோம், என்ன மாதிரியான அரசியல் பண்ணோம் நமக்கு நல்லா தெரியும். ஸோ என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் அவரும் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க வந்து உள்ளடங்கியிருக்கான்னு பார்க்குறோம். அதெல்லாம் தாண்டி அமலாக்க பிரிவோட சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையானவை. மற்ற சட்டங்கள் கூட ரொம்ப கடுமையான பார்க்குறோம். நம்ம வந்து என்ஐஏ உடைய சட்டங்கள் மாதிரி, தடா சட்டம் மாதிரி, பொட்டா சட்டம் மாதிரி ஒரு சிறப்பு சட்டம் வந்து அந்த அமலாக்க பிரிவு சட்டம். இதற்கு முன்னாடி இருந்த பிரிவுகள்லாம் தாண்டி பயங்கர கடுமையாகிருச்சு. திரு சிதம்பரம் அவர்கள் சொல்கிறாரு, நாங்கள் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்த போது கூட இப்படி ஆகும் நாங்கள் நினைக்கல, நாளைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த சட்டங்களுடைய பிரிவுலாம் நாங்கள் மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்கிறார். அந்த மாதிரி வந்து ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரே தூக்க முடியுது, ஒரு சிட்டிங் மினிஸ்டரே தூக்க முடியுது. இன்னைக்கு தேதிக்கு 2 சீஃப் மினிஸ்டர் உள்ளே இருக்கிறாங்க. நம்ம ஊரில் ஒரு மினிஸ்டர் உள்ளே இருந்தார், எக்ஸ் மினிஸ்டர் வச்சுக்கோங்களேன், அஃப்கோர்ஸ் அவர் உள்ளே இருக்கார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த போது இவ்வளோ தூரம் சாத்தியமாண்டு பெயில் கிடைக்க மாட்டுது. விசாரணை நீதிமன்றத்தில் பெயில் கிடைக்க மாட்டுது, உயர் நீதிமன்றத்தில் கிடைக்க மாட்டுது, உச்ச நீதிமன்றம் கொடுக்க மாட்டுறாங்கன்னு இது மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் பார்த்துக்கங்கப்பா, நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் பொறுப்புங்கிற மாதிரி அமலாக்க பிரிவு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய டஃப்பான விஷயமா அந்த அமலாக்க பிரிவோட சட்டங்களே இருக்குது. அமைச்சர்கள் முதலமைச்சர் எல்லாருமே உள்ளே இருக்காங்க பார்க்குறோம். பட் இதில் என்ன கேள்வி வருது, எத்தனை நாளைக்கு வந்து சிறையில் வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இங்கே தான் ஒரு $1 மில்லியன் கேள்வி வருது. அதுக்கு தான் இன்னைக்கு அமலாக்க பிரிவுடைய வழக்கில் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுக்கப்பட்ட இந்த இடைக்கால ஜாமீனில் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்துட்டு தான் நம்ம பார்க்குறோம். எத்தனை நாளைக்கு ஒருத்தர் சிறை வச்சிட முடியும், அந்த சிறை வைக்கிறதுனால என்ன பலன் கிடைச்சிட முடியும், எவ்வளோ நாளைக்கு இந்த கேஸ் அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஏற்கனவே சொன்ன போல செந்தில் பாலாஜி வந்து கிட்டத்தட்ட ஓராண்டா உள்ள இருக்கிறாரு. அவருடைய சகோதரர் இன்னும் தலைமுறை இருக்கிறார், அசோக் வந்து இன்னும் கைது செய்யப்படலை. இவங்க யாரும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறவர்கள் இல்லை. தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஆனால் வந்து தண்டனைங்கிறது வந்து இவர்கள் விசாரணை காலத்தில் இருக்கிறதே தண்டனையாக நம்ம கருத முடியுமா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்குது. இவங்க வெளியில் இருந்தாலும் இந்த வழக்கு நடத்த முடியுங்கிற பார்க்குறோம். இவங்க வெளியில் இருந்துமே இந்த வழக்கு அவங்களும் வழக்கு நடத்துவாங்க, அரசாங்கமும் அமலாக்க பிரிவு வழக்கு நடத்த முடியுங்கிற பார்க்குறோம். இப்போ ஆதாரங்கள்லாம் வந்து என்னென்ன அழிச்சு முடிச்சிருப்பாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம். அப்போ கெஜ்ரிவாலுக்கு வந்து இந்த கேஸில் வந்து ஒரு எவ்வளோ நாளைக்கு ஜெயிலில் வச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்துகிட்டு ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் இடைக்கால ஜாமீன் உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், ஜூன் 4ஆம் தேதியில் வந்து நமக்கு வந்து தேர்தலுடைய இறுதி தீர்ப்பு வருகிறது. அதில் வந்து மக்களுடைய முடிவு என்னங்க, வாக்கு எண்ணிக்கை நடக்குது, அதில் வந்து மக்களுடைய முடிவு என்ன வாங்க போகிறோம். அதில் இன்னமும் 4 கட்ட தேர்தல் இருக்கிறதுனால, 3 கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கனால இந்த 4 கட்ட தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுறதுக்காகவே அவருக்கு வந்து கொடுத்துருக்கு. உச்சநீதிமன்றம் சொல்லும்போது நீங்கள் தலைமைச் செயலகத்துக்கு போகக்கூடாது, ஆனால் நீங்கள் பிரச்சாரம் பண்ணலாம், பிரச்சாரம் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கோன்னு சொல்லி சொல்லுது. அப்போ வந்து பிரச்சாரத்தில் இது தொடர்பாக எதுவும் பேசக்கூடாது, இந்த வழக்கு தொடர்பாக எதுவும் பேசக்கூடாதுன்னு அமலாக்க பிரிவு வந்து ஒரு பெட்டிஷன் சொல்லுது. ஆனால் அதை பற்றிலாம் பதில் சொல்லாமல் நீங்கள் மாட்டு என்னாலும் பேசிக்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஸோ இது முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த அமலாக்க பிரிவு வழக்கில் இடைக்கால ஜாமீன். ஆனால் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த வழக்கில் இடைக்கால ஜாமீன் இல்லை, ரெகுலர் ஜாமீன் கூட கேட்கவே இல்லை. அவர் ஜாமீனே கேட்கல, அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே தான் நம்ம முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ளணும். ஏன்னா நீதிமன்றம் தானாகவே இந்த முடிவை எடுத்திருக்கிறது. அவர் கேட்டது குவாஷ் பெட்டிஷன் தான். அவர் போட்டது இந்த வழக்கையே வந்து எங்களுக்கு காலி பண்ணுங்க, இந்த வழக்கில் என்னை கைது பண்ணதே செல்லாது, ஒரு பைசா கூட என்கிட்ட பறிமுதல் பண்ணலை, எந்த ப்ரூஃபும் இல்லை, சும்மா நாத்துக்கு 100 கோடி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ இது மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சராக இருந்து ஜெயிலுக்கு போனதுனால ரிசைன் பண்ணதை பார்த்தோம். ஹேமந்த் சோரன் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்து ரிசைன் பண்ணதை பார்த்தோம். ஆனால் நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு ஒத்த காலில் நின்றுட்டார் திரு அரவிந்த் கெஜ்ரிவால். அதை தவிர நான் ஜெயிலில் இருந்து அரசாங்க பணியெல்லாம்
மாதிரிலாம் பார்க்குறேன்னு வேறு பெட்டிஷன் போட்டார். அப்போ வந்து நான் முதலமைச்சராக இருக்கிறேன், ஜெயிலையும் முதலமைச்சராக தான் இருப்பேன், நான் ஜெயிலில் இருந்துட்டு நான் ஆட்சி நடத்துறதுக்கான அதிகாரங்கள் எனக்கு வேணுங்கிற கேட்க ஆரம்பித்தார். முதலமைச்சர் தான். அவர் முதலமைச்சர் பதவி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் விசாரணை கைதி தான். உள்ள விசாரணை கைதியாக போனாலே பதவி போயிருங்கிற அவசியம் இல்லை. அப்போ வந்து ஒரு முதலமைச்சர் ஜெயிலில் இருக்கிறாரு, டெல்லி அரசு ஸ்தம்பிச்சு இருக்குது, அவர் ராஜினாமா பண்ண மாட்டேன்றாரு. இப்போ என்னடா செய்யறதுன்னு ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் வந்து மற்றவங்களாம் தார்மீக பொறுப்பு ரிசைன் பண்ணாங்களே, இவர் ரிசைன் பண்ணலேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சிக்கலை மாட்டிட்டு முழிக்கும் போது தான் இதில் வந்து பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு சேலஞ்சஸையும் சுப்ரீம் கோர்ட் வந்து கருத்தில் கொள்ளுது. ஒரு எதிர்க்கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் மக்களவைத் தேர்தல் நடக்கும்போது அவர் ஜெயிலில் இருந்தாருன்னா 7 கட்ட தேர்தலே அவர் பிரச்சாரம் பண்ண முடியாமல் போகுதுன்னு அது பொலிட்டிக்கலாக அவருக்கு ஒரு இர்ரிப்பேரபிள் லாஸை ஏற்படுத்தும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து யோசிக்குது. இவர் வந்து கேஸை போடுறது வந்து என்னுடைய இந்த கேஸையே குவாஷ் பண்ணுங்கன்னா பெட்டிஷன் போடுறாரு. ஆனால் உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தீர்வாக கொடுக்குது. எத்தனை நாளைக்கு இந்த வழக்கு வந்து நடக்கும்னு தெரியாது, எத்தனை நாளில் இந்த வழக்கு முடியும்னு தெரியாது. குவாஷ் பெட்டிஷன் இப்போதைக்கு உடனே போட முடியாது. ஏன்னா இதற்கு முன்னாடியே இவருடைய கேஸ்லேயே நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்க. அப்போ இந்த கேஸில் வந்து எல்லாத்தையும் பார்த்து தான் செய்ய வேண்டியதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே இதுக்கு வந்து ஒரு இடைக்கால தீர்வாக ஒரு இடைக்கால ஜாமீனை வழங்குறது. இது வந்து அமலாக்கத்துறைக்கு கடும் பின்னடைவு தான். ஏன்னா அவங்க கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவரை வெளியில் விடக்கூடாது, வெளியில் விட்டால் அரசியல்வாதிகள் தேர்தலை காரணம் காட்டிடுவாங்க, தேர்தல் வருது அப்படிங்கனாலே ஒருத்தர் குத்தம் செஞ்சு ஜெயிலில் இல்லாமல் இருக்கலாம், நான் வெளியில் வந்துடலாங்கிற மாதிரி ஆயிரும். அதன் மூலமாக மற்ற குற்றவாளிகள்லாம் முன்னுதாரணம் எடுத்துக்கிடுவாங்க. அதனால் அவர் ஜெயிலில் விடக்கூடாது, ஜெயிலேருந்து பெயிலில் விடக்கூடாது, இது தவறான முன்னுதாரணமாகணும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது. அதையெல்லாம் மீறி உச்சநீதிமன்றம் இந்த இடைக்கால ஜாமீன் கொடுத்து விட்டது. அதனால் இது அமலாக்கத்துறைக்கு வந்து பின்னடைவு தான், மாற்று கருத்து இல்லை. இதன் மூலமாக மற்ற வழக்குகளுக்கும் முன்னுதாரணம் ஆகலாம். ஒரு பண்டோரா பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அது வந்து பூனைக்குட்டி வெளியே வந்துட்டு சொல்லுவாங்க, அதை மாதிரி வந்து ஒரு பெரிய இதுவரை திறக்காத கதவுகள் திறக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வழக்கில் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கொடுத்ததை முன்னுதாரணமாக காட்டி ஹேமந்த் சோரன் முதல் நம்ம செந்தில் பாலாஜி வரைக்கும் எல்லாருமே அவங்க வழக்கில் வந்து இந்த அப்ளை பண்ணலாம். அதன் மூலமாக கிடைக்குதோ கிடைக்காதோ, ஆனால் நீதிபதிகள் மனசில் ஒரு மனமாற்றம் ஏற்படலாம். ஆமாம், நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸில் கொடுத்துருக்கோம்ல, அவருக்கு ஒரு நியாயம் இவருக்கு ஒரு நியாயமா, ஹேமந்த் சோரன் தான் அரசியல்வாதி, செந்தில் பாலாஜி தான் அரசியல்வாதி, சத்யேந்திர ஜெயின் தான் அரசியல்வாதி, மற்றவங்கெல்லாம் இன்னும் அரசியல்வாதி, கவிதா வந்து அரசியல்வாதி, எல்லாரும் தான் ஜெயிலில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குலாம் கொடுக்கலாம்ல அப்படின்னு அவங்க எம்பியாக இருந்தாங்க, மினிஸ்டராக இருந்தாங்க, சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க, அவங்களுக்குலாம் கொடுக்கலாம்லங்கிற எண்ணம் மற்ற நீதிபதிகள், கீழமை நீதிமன்றங்களில் இந்த வழக்கை விசாரிக்கும் நீதிபதிகள்லேருந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள்லேருந்து உச்ச நீதிமன்றத்திலே மற்ற பெஞ்ச் நீதிபதிகள் வரைக்கும் எல்லாருக்கும் மனமாற்றம் ஏற்படலாம். அதனால் இது வந்து பிரச்சாரம் அப்படிங்கிற பேரில் 4 பேருக்கு நாளைக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கலாம். அப்போ வந்து இந்த இடத்துல அமலாக்கத்துறை ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்குது. அதற்கான காரணமாக நாம் கருதுறது அமலாக்கத்துறையோட அவசரம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம ஏற்கனவே பல பேட்டிகளில் சொன்னது போல இதே அமலாக்கத்துறை இவ்வளவு நாள் பொறுத்துச்சு, ஒரு 30 நாள் பொறுத்து இதே அரவிந்த் கெஜ்ரிவாலை இதே வழக்கில் ஜூன் 4ஆம் தேதி கைது பண்ணியிருந்தா இந்த இடைக்கால ஜாமீன்கிற ஒரு பாயிண்டே ரைஸ் ஆயிருக்காது. நம்ம வந்து இப்போ வந்து மற்ற கேஸெல்லாம் டீல் பண்ணுற மாதிரி தான் டீல் பண்ணியிருக்கணும். இப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிருச்சு, இவர் ஒரு அரசியல்வாதி, இவர் ஒரு முதலமைச்சர், இந்நேரம் இவர் ஜெயிலில் இருந்தார்னா, விசாரணைக்கு எதிராக ஜெயிலில் இருந்தார்னா, குற்றவாளியாக தண்டிக்கப்பட்டதான வேற விஷயம், விசாரணைக்கு ஜெயிலில் இருந்தாருன்னு அது வந்து அவருக்கு ஒரு இர்ரிப்பேரபிள் லாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க வெளியிடறாங்க. அவங்களா நீதிமன்றம் வாலண்டராக முடிவு பண்ணி செய்கிறாங்க. ஆனால் ஜூன் 4ஆம் தேதி, அதாவது இந்த தேர்தல்லாம் முடிஞ்சு பிரச்சாரம்லாம் முடிஞ்சு அந்த வாக்கு எண்ணிக்கையே நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு கைது பண்ணியிருந்தாங்கன்னு இந்த பாயிண்ட்டை நீதிமன்றமே எடுக்க முடியாமல் போயிருக்கும். மற்ற எல்லா கைதிகளையும் போலவும் எல்லா பொலிட்டிக்கல் கைதிகளையும் போலவும் தான் அவர் உள்ள இருந்திருப்பார். ஆனால் அமலாக்கத்துறை ஒரு அவசரப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கைதுனால இந்த 10 நாள் அவங்க சாதிச்சிருக்கு போல, ஒரு மாதம் கூட இல்லை அவர் உள்ள. இந்த ஒரு மாதத்தில் அவங்க என்ன சாதிச்சாங்க, எதுவும் விசேஷமாக சாதிச்சதா இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நாளைக்கு இதை முன்னுதாரணமாக காட்டி மற்றவங்கெல்லாம் வெளியே வந்தாங்கன்னா அமலாக்கத்துறை எப்படி சமாளிக்க போங்கிற பார்க்கும். திரும்பி ஜூன் 1ஆம் தேதி அவர் வந்து முடிச்சுட்டு ஜூன் 2ஆம் தேதி ஆஜராகணும்னு சொல்லிடுச்சு, சரண்டர் ஆகணும்னு சொல்லிடுச்சு நீதிமன்றம். திரும்ப ஒரு ஜெயிலுக்கு போகிறார். ஆனால் இந்த இடத்துல வந்து அவர் குவாஷ் பெட்டிஷன் போட்டதுடைய வழக்கு வந்து விசாரிக்கணும். இடையில் வந்து இவங்கெல்லாம் ஜாமீனில் வெளியே வந்துட முடியுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு முன்னுதாரணமாக மாறிடுச்சு. அதற்கு காரணமாக அமலாக்கத்துறை இருந்து தான் வந்து கருதுகிறோம். ஆனால் இதன் மூலமாக பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படுமான ஆகாது. ஏன்னா இது வந்து வேற விஷயம், அது வந்து வேற விஷயம். நம்ம எப்படி பார்க்குறோம், அமலாக்கத்துறை வந்து ஒரு லீகலான ஒரு பாயிண்ட், அவங்க வந்து ஒரு ஏஜென்சி, அவங்களுக்கு வந்து ஒரு செட்பேக் ஏற்படலாம், இதை வச்சு மற்றவங்க வந்துருவாங்களோன்னு. ஆனால் பாஜக வந்து ஒரு அரசியல் கட்சி, பாஜகவுக்கு அரசியல் கட்சியாக இருக்கிறனால இவர் வெளியே வந்துட்டு நாளைக்கு பாஜக எதிராக அரசியல் பண்ண போகிறாரு, பிரச்சாரம் பண்ண போகிறார். ஏற்கனவே பாஜக எதிராக தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார், இனிமேலும் பாஜக எதிராக தான் பிரச்சாரம் பண்ண போகிறார். ஸோ அவருக்கு வந்து ஒரு சிம்பத்தி வந்துருச்சான்னா, நான் அறிந்த வகையில், நான் பேசின வகையில் அப்படி ஒரு சிம்பத்தி இல்லை. ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம், ஒரு என்கவுண்டர் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த என்கவுண்டர் நடக்கும்போது என்கவுண்டர்லாம் தேவைப்பா, அதுக்காக கொள்ளுவாங்களாப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் ஏற்படும். காவல்துறை வந்து சில பேரை என்கவுண்டர் பண்ணாங்கன்னா அந்த வருத்தம். ஆனால் அந்த என்கவுண்டர் பண்ணப்பட்டது யார் அப்படிங்கிற பார்த்துட்டு
அவர் ஹேபிச்சுவல் அஃபண்டர், அவர் தவறான மனிதர் தான், அவர் வந்து நிறைய கொலைகள் பண்ணவர், நிறைய கொள்ளைகள் பண்ணவர், பேங்கை கொள்ளையடிச்சவருங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படும் போது அந்த என்கவுண்டர் வந்து தப்புன்னு மனசில் கருதினாலும் அப்படி அதனால் பாதிக்கப்பட்டவர் மேலே வந்து சிம்பத்தி வராது. ஒரு அப்பாவி சிப்பாவிக்கு வந்து நடந்துச்சுன்னா மக்கள்கிட்ட ஒரு பெரிய கொதிப்பு வந்துடும். நம்ம பார்த்தோம் பெனிக்ஸ் கேஸ்லையும் ஜெரால்டு கேஸ்லையும் நடந்துச்சுங்கிறத பார்த்தோம். அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் நடந்த தாக்குதல் வந்து சாமானிய மக்கள் ஏற்கவே இல்லை. அந்த மாதிரி சாமானிய மக்களுக்கு மற்றவர்களுமான வித்தியாசம். அதுபோல் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அவர் அரசியல் இருந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே கூடவே இருந்த சத்யேந்திர ஜெயினை வந்து காலி பண்ணி விட்டார், கூடவே இருந்த பிரசாந்த் பூஷனை காலி பண்ணி விட்டார். அவர் இன்னைக்கு வந்து அவர் ஜெயிலில் இருக்கும்போது அவருடைய மனைவியை தான் வந்து பிரச்சாரத்துக்கு அனுப்புகிறாரு. அப்படி வந்து அவரும் எல்லா சாதாரண அரசியல்வாதிகளை போல அங்கே வந்து எந்த விதமான செயற்குழு கிடையாது, பொதுக்குழு கிடையாது, எல்லாமே ஒன்மேன் ஆர்மி தான், அவர் சொல்கிறதான் சட்டங்கிற மாதிரி போயிருக்கு. அண்ட் அவர் மேலே இன்னைக்கு இந்த ஊழல் குற்றச்சாட்டு வந்துருச்சு. அதுபோக பயங்கரவாதத்துக்குலாம் சப்போர்ட் பண்ணாருங்கிற மாதிரி வந்து காலிஸ்தான் பயங்கரவாதிகளாம் சப்போர்ட் பண்ணாருங்கிற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து இவர் ஒரு வழக்கமான அரசியல்வாதிங்கிற சிந்தனை தான் காமன் மேன் மத்தியில் இருக்கே தவிர இவர் வந்து நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு மனிதரை இப்படி வந்து அவங்க வந்து ஜெயிலில் வைக்கிறதா அப்படிங்கிற ஒரு சிம்பத்தி இல்லை. அதனால இவர் வந்து வெளியே வந்து பிரச்சாரம் பண்ணுறதுனால அது வந்து ஐஎன்டி கூட்டணிக்கு எந்த விதமான கூடுதல் பலனையும் தரப்போறதில்ல, பாஜகவுக்கு எந்த விதமான இழப்பையும் தரப்போறதில்லை. ஏற்கனவே பாஜகவுக்கு என்ன ஓட்டு விழுந்ததோ அது அப்படியே இருக்கும், ஏற்கனவே ஐஎன்டி கூட்டணிக்கு என்ன இருந்ததோ அது அப்படியே இருக்கும். பாஜகவுக்கு பின்னடைவில்லை, ஆனால் அமலாக்கத்துறைக்கு பின்னடைவு என்றே கருதுகிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.